அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பதிவு சனிப்பெயர்ச்சி பலன்கள், பரிகாரங்கள் கும்பராசி நேயர்களுக்கு. ஏன் அப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சியில் ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டது 2 ராசி தான். ஒன்று கும்பராசி, இன்னொன்று கடகராசி. கும்பராசிக்கு ஜென்ம சனி, கடகராசிக்கு அஷ்டம சனி. நான் ஜாதகம் பார்க்கும்போது நிறைய கும்பராசி நேயர்கள் எப்பமா அடுத்த சனி பயிற்சி வரும், எப்பமா இந்த ஜென்ம சனி முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்காத நபர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒருவேளை நீங்கள் கும்பராசியாக இருந்து எனக்கு அப்படியெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், என்ன சனி கஷ்டமே படுத்தலை அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒருவேளை உங்களுக்கு யோக தசை நடந்திருக்கலாம். அதுவுமே கூட ஒரு 10% பேருக்கு தான் இருந்திருக்கும். ஆனால் நான் ஜாதகம் பார்த்த நிறைய கும்பராசி நேயர்கள் ஜென்ம சனியால் பல விதங்களில் கஷ்டப்பட்டாங்க. வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி அன்றைக்கு ஜென்ம சனி கும்பராசிலேருந்து விலகுது. ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனை, தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கின மாதிரி ஜென்ம சனினா எங்கிட்ட இருந்து எந்த பிரச்சனை வரும்னு தெரியாது. ஏன் சனியை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க? நம்ம ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இருப்போம், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், வேலையே இல்லை போ அப்படின்றவாங்க. சனி இந்த வேலையை செய்யும். அதனால தான் சனியை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் இந்த ஜென்ம சனி, அஷ்டம சனி, 7.5 சனி காலகட்டம் இருக்கு இல்லையா, இந்த 7.5 சனியில் நடுவில் வரக்கூடிய 2.5 வருஷம் தான் ஜென்ம சனி. இந்த காலகட்டங்களில் சனி எல்லாரையும் கஷ்டப்படுத்துவார், அதில் மாற்று கருத்து கிடையாது. எப்படி கஷ்டப்படுத்துவார்னா, நாம் என்ன பண்ணோமோ அதை வச்சு தான் கஷ்டப்படுத்துவார். நாம் யாரையாவது வார்த்தையால் நோகடிச்சிருப்போம், யாரையாவது ஏமாத்திருப்போம், யாரையாவது மனசு வந்து அழ வச்சிருப்போம், அதெல்லாம் திருப்பி தரக்கூடிய வேலை தான் சனி பகவானுக்கு. நாம் அவரை பார்த்து ஏன் பயப்படுறோன்னா, நாம் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நமக்கு திருப்பி கொடுப்பார். அவர் நீதிமான். யாரு வேணாலும் நம்ம செஞ்ச அந்த தப்பை தெரிஞ்சுக்காமல் இருக்கலாம், ஆனால் சனி பகவான் அப்படியே திருப்பி கொடுப்பார். அதனால தான் ஜென்ம சனி, அஷ்டம சனி காலகட்டங்களில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அப்போ சனிக்கான ஒரு பரிகாரம் என்னன்னா, நாம நல்லவங்களா இருக்கிறது மட்டும்தான் பரிகாரம். ஆனால் இன்னைக்கு அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? சரி, எப்படி பார்த்தாலும் கும்பராசி நேயர்கள் உங்களுக்கு ஜென்ம சனி விலகிறதுனால ஹபாடா அப்படின்னு மூச்சு விட்டுக்கலாம். சனி உங்களுக்கு ராசிக்கு 2வது இடத்துக்கு போறார். ஜென்ம சனி விலகிட்டாலே நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஏன்னா இந்த ஜென்ம சனியில் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது யோசிச்சு பாருங்க. முதல்ல கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சண்டை வந்திருக்கும். மனைவி கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கம்மா, நான் என் வீட்டுக்காரர்கிட்ட கோச்சிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேம்மா, நான் சண்டை போட்டேம்மா, நம்பரே பிளாக் பண்ணிட்டேம்மா, இதெல்லாம் நீங்கள் ஜென்மசனி காலகட்டங்களில் பார்த்துருப்பீங்க. இன்னொன்று, நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தான் சனி நம்மக்கிட்ட இருந்து பிரிக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நண்பனாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், காதலன் காதலியாக இருக்கலாம், நம்ம அம்மாவாக இருக்கலாம். எங்கள் பெரியம்மா தான் என்னை தூக்கி வளர்த்தாங்க, எனக்கு அவங்க தான் எல்லாமேனா பெரியம்மா தான் நம்மக்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. உறவுகளுக்குள் நிச்சயமாக மனக்கசப்பு இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் வந்திருக்கும். நீங்கள் என்ன தான் விளக்கம் கொடுத்தாலும் அவங்களாம் அதை புரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, சனி சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யும் இல்லையா? அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள். எத்தனை பேர்கிட்ட கும்பராசி நேயர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் பணத்துக்காக போய் நின்னீங்க? யோசிச்சு பாருங்க, என்ன பண்ண போறேன்னு தெரியலே. இன்னொன்று, திடீர்னு செலவு வந்திருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வருமானம் இவ்வளவு, அதில் நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், இவ்வளோ சேமிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுருப்போம். திடீர்னு செலவு வரும்போது சமாளிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். வேலை போயிடுச்சு. எத்தனை கும்பராசி நேயர்கள், அம்மா திடீர்னு வேலை போயிடுச்சுமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தொழில் நஷ்டமாயிருச்சு, வருமானம் இல்லை, நாங்கள் தொழிலையே நாங்கள் மூடிட்டோம், இந்த மாதிரி நிறைய நான் ஜாதகம் பார்க்கும்போது சொன்னாங்க. எதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துச்சோ இந்த ஜென்மசனி காலகட்டத்தில், அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு உறுதியாக நீங்கக்கூடிய காலகட்டம் இந்த சனி பயிற்சி. அதனால் கவலையெல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் கும்பராசி நேயர்களுக்கு. அடுத்த சனி பயிற்சியில் அந்த சனி வாக்குஸ்தானத்திலையும் தன குடும்பஸ்தானத்திலையும் போய் உட்கார்றார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சண்டை போட்ட கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் இல்லையா? அப்படி ஒன்று சேருகிற போது பழசெல்லாம் சொல்லி நாம் சண்டை போடாமல், ஏன்னா வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி அந்த வேலையை செய்யும், சண்டை போடாமல் நாம் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்கிறதுக்கான முயற்சிகளை கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து எடுக்கணும். அதே மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. கும்பராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியில் நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிடுவேன், நாளைக்கு வந்துடுவேன், நான் இருக்கல, நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்படியெல்லாம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகலாம். அதே மாதிரி அந்த செலவு அப்படின்றத கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏதாவது வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம், ஆனால் கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா, குரு பெயர்ச்சியாகி வரும்போது
5ல் குரு வரார். எப்போவுமே இந்த 5, 9ல் குரு சுக்கிரன் இருக்கிறது, சுபகிரகங்கள் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. சனி பெயர்ச்சி ஆன உடனேயே ஒரு 2 மாசத்திலே குருவும் பெயர்ச்சி ஆயிடுவார். அந்த குரு 5ல் இருக்கிறது அப்படின்றது நமக்கு கும்பராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. இந்த சனி பெயர்ச்சியில சனி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். தாயாரினுடைய உடல் நலத்தில் கவனம் எடுக்கணும் கும்பராசி நேயர்கள். இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு அம்மாவுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம், வீட்டுக்கான செலவுகள் ஏற்படலாம். எங்கள் வீட்டை நாங்கள் இடிச்சு கட்டுறோம், வீட்டை வந்து நாங்கள் விரிவுபடுத்துகிறோம், இல்லை வீடு பழசாயிருச்சு அதனால நாங்கள் வீட்டை கட்டுறோம், இப்படி வீட்டுக்கு ஏதாவது செலவு வரலாம். வண்டி வாகனத்துக்கு ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரலாம். அதே மாதிரி 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். வம்பு வழக்கு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சுமா, இப்படி ஒரு கேஸ் ஆயிடுச்சுமா அப்படின்னு ஜாதகம் பார்க்க வரும்போது எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சுமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் கும்பராசி நேயர்களுக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், எதிரியால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்ற இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நிச்சயமாக எதிரிகளுடைய தொல்லை, வம்பு வழக்குன்னு இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவதை பார்க்கலாம். நான் வெளிநாடு போக முயற்சி பண்ணுறேன், வெளி மாநிலம் போக முயற்சி பண்ணுறேன்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன தடை இருக்கலாமே தவிர ஆனால் கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி உங்களுடைய மூத்த சகோதர வர்க்கம் அண்ணாவோ அக்காவோ இருந்தாங்கன்னா அவங்க கூட சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்ததுன்னா விட்டு கொடுத்து அனுசரித்து போய்க்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் எடுக்கணும் கும்பராசி நேயர்கள். அடுத்த சனி பயிற்சி ஏற்கனவே ஜென்ம சனியிலேயே நம்ம நிறைய பார்த்துருப்போம், மருத்துவ செலவு அப்படின்றத அது கொடுத்துருக்கோம். சில பேர் சொன்னாங்க, அம்மா நான் பிறந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லம்மா, எதனாலும் மாத்திரை போட்டுக்கவே சரியாயிடும், திடீர்னு போய் 10 நாள் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டேம்மா, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய அந்த சனி பயிற்சியில் நீங்கள் உடல் நலனில் கண்டிப்பாக அக்கறை எடுக்க வேண்டும். ஆனால் இந்த சனி பயிற்சின்றது நிச்சயமாக கும்பராசிக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்காது, ஏன்னா சனி விலகிறார். ஆனாலும் அடுத்த ஒரு 2.5 வருட காலம் அவர் பாத சனியா இருக்க போறார். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, ஜென்ம சனி விலகிட்டாவே நம்ம மூச்சு விட்டுக்கலாம் ஹபாடா அப்படின்னு. கும்பராசி நேயர்களுக்கான பரிகாரம் சொல்றேன். நான் சொல்ற இந்த பரிகாரம் எல்லாமே நான் என்னுடைய ஆராய்ச்சியில் இந்த கிரகம் இப்படி இருந்தால் இவங்க இப்படி போகணும், இந்த கிரகம் இப்படி இருந்தால் இந்த வழிபாடு பண்ணணும், இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நான் நிறைய புத்தகங்கள் படித்து நான் நிறைய கோவில்களுக்கு நேரில் போய் தெரிஞ்சுக்கிட்டு என்னோட கிளைண்ட்ஸ்க்கு கொடுத்து சக்ஸஸ் ஆன பரிகாரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் கும்பராசி நேர்கள் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாதவூர் கோவிலுக்கு போகணும். ஏன் அப்படின்னா நிறைய சனி பகவான் வழிபட்ட கோவில்கள் இருக்கு. முக்கியமாக கும்பராசி நேர்கள் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு திருவாதவூர் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. சிவபெருமான் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரு திருமறைநாதர். திருமறைநாதர் சனி பகவான் கிட்ட சொல்றார், யாரெல்லாம் இந்த தலத்திற்கு வந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களை நீ துன்புறுத்தக்கூடாது. திருவாதவூர் தலபுராணத்தில் இந்த செய்தி இருக்கு. ஒரு சனிக்கிழமை போய் வழிபாடு செய்யுங்க. ரொம்ப சிறப்பான ஊர். ஏன் தெரியுமா? மாணிக்க வாசகர் அவதாரம் செய்த திருத்தலம் திருவாதவூர். திருவாதவூரார் என்றே அவருக்கு பெயர். நம்ம என்னெல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படின்றத அவர் ரொம்ப அழகா பாடிட்டார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானர். எத்தனை பிறப்பு தான்ப்பா நான் எடுக்கிறது, பிறந்து 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 கஷ்டப்பட்டு பிறந்திழைத்தேன் எம்பெருமானு பண்ண. அந்த மாணிக்க வாசகர் அவதாரம் செய்த ஊர் திருவாதவூர். அங்கே போய் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. 1. 2வது, நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் கோவிலில் சரஸ்வதி தேவி இருந்தால் அவரை கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். ஏன் சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணணும்னா கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவள் இல்லையா? ஆயக்கலைகள் 64க்கும் அதிதேவதை யாருன்னா சரஸ்வதி தேவி. அவள்தான் வாக் தேவியாகவும் இருக்கிறாள். வாக்குஸ்தானத்தில் சனி அமர்கிற போது நாம் வாக் தேவியான சரஸ்வதியை வழிபாடு செய்தால் நிச்சயமாக அந்த சனியினுடைய கெடு பலன்கள் குறையும். அதே போல யாருக்காவது தயிர் சாதம் தானம் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய அந்த பாத சனி காலத்தில் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நீங்கள் தயிர் சாதம் தானம் பண்ணுங்க. திருவாதவூர் கோவிலுக்கு போங்க, வாக் தேவியான சரஸ்வதி தேவியை கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க, தயிர் சாதம் தானம் பண்ணுங்க. பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்கிற போது அடுத்து நாம் என்ன பண்ணணும்னு எதிர்காலத்தை பற்றி மட்டும் பேசுங்க. இதுதான் கும்பராசி நேயர்களுக்கான பரிகாரங்கள். இப்போ
நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், நாங்கள் எப்படி திருவாதவூர் கோவிலுக்கு வர்றது, நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம், நாங்கள் என்ன பண்ணுறது. ஏன்னா இப்போ எங்கிட்ட ஜெர்மனியிலேருந்து நார்வேலேருந்துலாம் ஜாதகம் பார்ப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அம்மா நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கோவிலுக்கே 3 மணி நேரம் பயணம் பண்ணி போகணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கும்பராசி நேர்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா கோவிலுக்கு வர முடியாதவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே சரஸ்வதி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க. இந்த சரஸ்வதி அந்தாதி பாராயணம் பண்ணுகிற போது வாக்தேவி மட்டுமல்ல, அவள் கலைகள் எல்லாமே கலை தான். நம்ம பார்க்குற வேலையிலிருந்து நம்முடைய திறமைக்கு நம்முடைய ஞானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி அதன் மூலமாக நமக்கு வருமானம் வருகிற வழியை நிச்சயமாக ஏற்படுத்துவாள். சரஸ்வதி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க. அடுத்து நீங்கள் கோவிலுக்கு போகும்போது என்னதான் வெளிநாட்டில் இருந்தாலும் கோவில் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் மாதம் ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தானே. அப்படி நீங்கள் கோவிலுக்கு போகும்போது கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக சனியினுடைய தாக்கம் குறையும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த பரிகாரங்களை பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க திருவாதூருக்கு போய் திருமறைநாதரையும், அங்கே சனி பகவான் இருக்கிறார், அவரையும் தரிசனம் செய்யுங்கள். கும்பராசி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா ஜன்ம சனியில் எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்றது ஒரு ஜோதிடராக எனக்கு தெரியும். எவ்வளவோ அழுதுருப்பீங்க, எவ்வளவோ கண்ணீர் சிந்திருப்பீங்க, எவ்வளவோ மன வருத்தப்பட்டிருப்பீங்க, ரொம்ப அவமானங்களையும் சந்திச்சிருப்பீங்க, நம்ம உறவினர்களே நம்மளை அவமானப்படுத்தியிருப்பாங்க. அந்த காலகட்டம் எல்லாம் முடியக்கூடிய சனிப்பெயர்ச்சியாகத்தான் இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய காலமும் உங்களுக்கு மிக நல்ல காலமாக இருக்கட்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.